17 Pro Maxலாம் பழசு. ஆப்பிள் இந்த வருஷம் லான்ச் பண்ண போற 18 Pro Max நம்ம ஸ்டுடியோல இருக்கு. இனிமே நம்ம தான். நாம தான். Here it is. தெரியல. இப்ப தெரியுதா? புது கலர் மட்டும் இல்லாம கேமரா, பேட்டரி, டிஸ்ப்ளே, விலைன்னு எல்லாமே வரப்போகுது. எல்லாத்தையும் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். சோ புதுசா ஐபோன் வாங்கணும்னு இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி விட்டு இந்த வீடியோ கடைசி வரை பார்த்துட்டு உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இந்த வருஷம் செப்டம்பர் லான்ச்ல ஆப்பிள் ஐபோன் 18 லான்ச் பண்ண போறது இல்ல. ரெண்டு லான்ச் பண்ண போறாங்க. அடுத்த வருஷம் 2027 தான் ஐபோன் 18 ஏர் 2 வந்து வரப்போகுது. சோ இந்த செப்டம்பர்ல இந்த ப்ரோ மேக்ஸ், ப்ரோ அது மட்டும் இல்லாம ஐபோன் அல்ட்ரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஃபோல்டபிள் இந்த மூணு போன் தான் ஆப்பிள் லான்ச் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கலர் வந்து ஆப்பிள் டார்க் செரி கலர் அப்படின்னு சொல்றாங்க. போன வருஷத்து இந்த காஸ்மிக் ஆரஞ்சை விட இந்த கலர் கொஞ்சம் வந்து பார்க்க பிரீமியமா வந்து இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லியானோ, கொஞ்சம் டார்க்கர் ஷேட்லயும். இது மட்டும் இல்லாம சில்வர், லைட் ப்ளூ, பிளாக் அப்படின்னு சொல்லி மூணு கலர்ஸ் வந்து வரப்போகுது. சோ ஓவரால் இந்த வருஷம் ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ் 4 கலர்ஸ்ல வந்து ஆப்பிள் லான்ச் பண்ண போறாங்க. சூப்பரா இருக்கு. 18 Pro Maxமே 17 Pro Max மாதிரியே அலுமினியம் அண்ட் கிளாஸ் பேக்கோட தான் வந்து வரப்போகுது. சொல்ல போனா 17 Pro Max விட கொஞ்சம் ஹெவியா வந்து 18 Pro Max வந்து இருக்க போகுது. ஏன்னா பிக்கர் பேட்டரினால. அதை பத்தி கடைசில சொல்றேன். வெயிட்ட பொறுத்தவரை 18 Pro Max 240 கிராம் இருக்கும் அப்படிங்கிற போல சொல்றாங்க. கிட்டத்தட்ட 1 கிலோ. 17 Pro Maxக்கே சுண்டு வரலாம் மடங்கி போச்சு. இதுக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. பேலன்ஸ் பண்ணி வளைஞ்சிக்கிச்சு. இதை தவிர 18 Pro Maxோட டிஸ்ப்ளே அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப டைனமிக் ஐலண்ட் வந்து சைஸ் கொஞ்சம் சின்னதாக போகுது அப்படிங்கிற போல வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபேஸ் ஐடி அண்டர் டிஸ்ப்ளே போகும் அப்படிங்கிற போல லீக்ஸ் வந்து இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் ஃபேஸ் ஐடி அண்டர் டிஸ்ப்ளே போகுமான்னு தெரியல. பிகாஸ் இது வந்து ஒரு டம்மி யூனிட் தான். உங்களுக்கு இன்னத்துக்கு தெரியலனா இது வந்து ஒரு புரோட்டோடைப் டம்மி யூனிட். கலர், டிசைன், வெயிட் எல்லாமே இதே மாதிரி இருக்கும். பட் இது ஒர்க் ஆகாது. ஃபர்ஸ்ட் டைமா எனக்கு இந்த மாதிரியான டம்மி போனோட ஆக்சஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்காக தான் வாங்கி இந்த வீடியோ நான் வந்து பண்றேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்தாம லைக் பண்ணிட்டு கமெண்ட் மட்டும் பண்ணிருங்க நமக்காக. ஓகே. அண்ட் இதை நமக்கு கிடைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா அந்த நம்பருக்கும் நன்றி. தேங்க்ஸ் பா. அண்ட் இது டம்மி அப்படிங்கறனால இதுல டிஸ்ப்ளே வந்து ஒர்க் ஆகாது. பட் ப்ரோல அதே 6.3 இன்ச் டிஸ்ப்ளேவும் அதே ப்ரோ மேக்ஸ்ல 6.9 இன்ச் OLED டிஸ்ப்ளேஸும் ப்ரோமோஷன் டிஸ்ப்ளேஸ் வந்து இந்த வருஷமும் வரப்போகுது. டிஸ்ப்ளேல இந்த டைனமிக் ஐலண்ட் சின்னதாக தவிர இன்னொரு சேஞ்ச் என்ன இருக்க போகுது அப்படின்னா டிஸ்ப்ளே இன்னும் கொஞ்சம் பிரைட்டரான பேனலை ஆப்பிள் யூஸ் பண்ண போறதா சொல்றாங்க. அதே மாதிரி இந்த கேமரா கண்ட்ரோலுமே இந்த வருஷமும் இருக்க போது. இது கெபாசிட்டிவ் பட்டனா தான் இருக்க போது. அடுத்த வருஷம் ஐபோன் 20 ரூமர்ஸ் படி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா பட்டனுமே பிசிக்கல் பட்டன் இல்லாம கெபாசிட்டிவ் பட்டன்ஸோட ஆப்பிள் போறாங்க அப்படிங்கிற போல ஒரு ரூமர் வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல. பவர் பட்டன், மியூட் பட்டன் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னாக்கா வெறும் பிசிக்கல் பட்டன்ஸே இல்லாம ஜஸ்ட் கெபாசிட்டிவ் டச் பட்டன்ஸா வந்து இருக்க போது அப்படிங்கிற போல சொல்றாங்க. அது ஐபோன் 20 அடுத்த வருஷம். பெரிய விஷயம். கேமராலையும் ஒரு சில சேஞ்சஸ் வந்து ஆப்பிள் வந்து பண்ண போறாங்க. 48 மெகா பிக்சல் ட்ரிபிள் பேக் கேமரா தான் பேக்ல இருக்க போது. பட் பிரைமரி கேமரா பார்த்தோம் அப்படின்னா வேரியபிள் அப்பேச்சரோட வந்து கொடுக்க போறாங்க. எஸ், சோ உங்களுக்கு லோ லைட்லாம் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற போல எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம ஆப்பிள் அவங்களோட கேமரா சென்சாருக்கு ஸ்டாக்டு சாம்சங் சென்சார் வந்து பயன்படுத்த போறதா சொல்லிருக்காங்க. சோ ஓவரால் இமேஜோட குவாலிட்டி பெட்டரா இருக்கு. இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதை தவிர ப்ராசர் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இதுல A20 Pro ப்ராசர் வந்து வரப்போகுது. 2 நானோமீட்டர் ப்ராசஸிங்ல பண்ண ப்ராசர். RAM பொறுத்தவரைக்கும் மினிமம் 12 GB இருக்கணும் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்க்காக. சோ ப்ரோ மேக்ஸ்ல ஒரு 16 GB வரையும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற போல ரூமர்ஸ் இருக்கு. அது அவசியம். அண்ட் iOS 27 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வரப்போற மொத்த போன் இந்த ப்ரோ மேக்ஸ் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்டீரியர்ல இருக்க போற இன்னொரு மிகப்பெரிய சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிளோட புதிய C2 மோடம் வந்து யூஸ் பண்ண போறாங்க. இது வந்து நம்மளுக்கு கனெக்டிவிட்டியை பெட்டர் ஆகுறதோட மட்டும் இல்லாம பிரைவசிக்காக ஒரு விஷயம் பண்ண போறாங்க. அது என்னன்னா நம்மளோட மொபைல் கேரியர்ஸ் ஜியோ, ஏர்டெல் இவங்களா இருக்காங்களா நம்மளோட எக்ஸாக்ட் லொகேஷனை வந்து பார்த்துட்டு இருக்காங்க மோடம் மூலமா. சோ அதை வந்து தவிர்க்கிற மாதிரி ஆப்பிள் வந்து அவங்களோட C2 மோடம் வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. பட் இதுக்கு நிறைய கேரியர்ஸ் உலகம் ஃபுல்லா வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சோ இது எந்த அளவுக்கு உண்மையாகும் தெரியல. பட் C2 மோடம்ல ஆப்பிளால அதை பண்ண முடியும். அடுத்தது ப்ரோ மேக்ஸ்ல இருக்க போற இன்னொரு பெரிய சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா பேட்டரி கிட்டத்தட்ட 4823 mAh 17 Pro Maxல ஆரம்பிச்சு 5100 mAh ஓட 18 Pro Max வந்து வரப்போகுது. அதுவும் eSIM மாடல்ல 5200 mAh வரப்போகுது அப்படிங்கிற போல சொல்றாங்க. 18 Pro Max பத்தி இப்போவே வந்து எல்லாத்தையும் சொல்லியாச்சு. கடைசில பிரைஸ் டிம் குக் அவரே சொல்லிட்டாரு, பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும், எங்களுக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சோ அமெரிக்கால 17 Pro and 17 Pro Maxல பார்த்தோம் அப்படின்னா $200 ல இருந்து $300 டிஃபரன்ஸ் இருக்க போது. இதுக்கு 18 Pro and 18 Pro Max. அதே மாதிரி இந்தியால பாக்குறப்ப 18 Pro 1,35,000 ரூபாய்க்கு லான்ச் ஆனது. இந்தியால 1,50,000 ரூபாய் தாண்டும் அப்படிங்கிற போல சொன்னாங்க. அந்த இந்த Pro Max பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 1,50,000 ரூபாய்க்கு லான்ச் ஆனது. இது 1,70,000 ரூபாய் தாண்டும் அப்படிங்கிற போல சொன்னாங்க. அப்ப இதுவே 1,70,000 ஃபோல்ட் எல்லாம் போயிடும் போல 2.5-3 லட்சத்தை தாண்டி. சோ இதுதான் இப்போ வரையும் இருக்கிற தகவல்கள். 18 Pro Max என்ன மாதிரி லான்ச் ஆக போகுது, எப்படியான ஃபீச்சர்ஸோட வரப்போகுதுங்கிற போல எல்லாமே. சோ இந்த யூனிட் கட்சி இந்த வீடியோ பண்றதுக்கு ஏகப்பட்ட ரிஸ்க் எடுத்து தான் இந்த வீடியோ பண்றோம். சோ மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. டெக்ஸாட்டியருக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வரும்.